ஹாய். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, டிடிஎஸ் ரிட்டர்ன் வந்து எப்படி ஃபைல் பண்ணணும் அப்படின்றது தான் இன்னைக்கு வந்து ஒரு சின்ன கேஸ் வச்சு நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என் சேனல யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, என் சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழ வந்து என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் வந்து நான் ஷேர் பண்றேன். அதுலயும் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா, இன்கம் டாக்ஸ், ஜிஎஸ்டி, டேலி, எக்ஸெல், எம்சிஏ இது ரிலேட்டடான வீடியோஸ் அண்ட் அப்டேட்ஸ்லாம் ரெகுலரா நம்ம வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ள வந்து போகலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, டிடிஎஸ் வந்து ஒர்க்கிங் வந்து எல்லாரும் போட்டுருங்கணும் ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே. இப்போ ஒன்ஸ் உங்ககிட்ட வராங்கன்னா, இந்த மாரி எக்ஸல் ஷீட்ல வந்து நீங்க டீட்டெயில் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கணும் அவங்ககிட்டேருந்து. அவங்க பே பண்ண சலான் ப்ளஸ் யாருக்கு என்ன மாரி பே பண்ணியிருக்காங்கன்ற எல்லா சலானுமே வந்து நீங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நீங்க கலெக்ட் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாம, நீங்களும் ஒன்ஸ் வந்து அத வந்து கிராஸ் செக் பண்ணிக்கணும். இந்த இன்கம் டாக்ஸ் வந்து சலான் வந்து கரெக்ட்டா பே பண்ணியிருக்காங்களா? இல்லையான்றது வந்து நீங்க வந்து இன்கம் டாக்ஸ் சைட்ல போயிட்டு, அந்த சலான வந்து ஒன்ஸ் வெரிஃபை பண்ணி பார்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா, நம்ம அவங்க டேன் நம்பர் வச்சு லாகின் பண்ணிக்கலாம் இன்கம் டாக்ஸ் சைட்ல. இப்ப பார்த்தீங்கன்னா, இன்கம் டாக்ஸ் சைட்ல வந்து நம்ம அந்த சலான் ஃபர்ஸ்ட் அந்த சலான வந்து எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டு. இப்ப பார்த்தீங்கன்னா, இதுதான் அந்த சலானு. அந்த சலான வந்து நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன் இப்ப. டவுன்லோட் பண்ணிட்டு இங்க வச்சுக்கிறேன். இப்ப வந்து இந்த சலான வந்து நான் ஓப்பன் பண்றேன். இப்ப பார்த்தீங்கன்னா, எக்ஸெல்லையும் இந்த டீட்டெயில்ஸ் வந்து அவங்க கரெக்ட்டா ஃபில் பண்ணியிருக்காங்களா? அப்படின்னு வந்து நம்ம செக் பண்ணிக்கணும். இப்ப தான் 7/5/2024ல தான் வந்து பே பண்ணியிருக்காங்க. கம் டேட் கரெக்ட்டு. பிஎஸ்ஆர் கோடும் வந்து கரெக்ட்டா தான் ஃபில் பண்ணியிருக்காங்க. சலான் நம்பரும் வந்து கரெக்ட்டா பண்ணியிருக்காங்க. டோட்டல் அமௌண்ட் அதுவும் கரெக்ட்டா தான் இருக்கு. அதே மாரி செக்ஷன் பார்த்தீங்கன்னா, 195 ஐல வந்து பே பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து கரெக்ட்டா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவுங்க வந்து எந்த மாரி பே பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப ஜனவரி இது வந்து பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 7க்குள்ள வந்து ஃபைல் பண்ணணும். பட் ஆனா இவுங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இது 3த்துக்குமே சேர்த்து ஒண்ணா வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து அந்த மாரி வந்து பே பண்ணக்கூடாது. எப்பவுமே பார்த்தீங்கன்னா, மந்த்லி மந்த்லி பே பண்றது தான் வந்து கரெக்ட்டானது. அதே மாரி என்னைக்கு டைம்ல நீங்க பேமெண்ட் பண்றீங்களோ, அந்த டேட்ட தான் வந்து நீங்க கரெக்ட்டா மென்ஷன் பண்ணணும். பட் இவுங்க அந்த டேட்டும் நம்ம மென்ஷன் பண்ணாதனால நம்ம எல்லா மந்த்தும் லாஸ்ட் டேட் வந்து நம்ம இப்ப வந்து போட போறோம். இப்ப ஜனவரினா ஜனவரி 31 போட போறோம். பிப்ரவரினா பிப்ரவரி 29ன்னு போட போறோம். மார்ச்னா மார்ச்சோட 31 மார்ச்ன்னு போட போறோம். அதுவும் இல்லாம இவங்க பார்த்தீங்கன்னா 1 மந்த், 2 மந்த் கிட்ட 1 மந்த் கிட்ட டிலேவா வேற பே பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டும் வந்து கால்குலேட் ஆகும். அவங்க இன்ட்ரெஸ்ட்டும் வந்து பே பண்ணல. ஸோ நம்ம வந்து இப்ப ரிட்டர்ன் வந்து ஃபைல் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இன்ட்ரெஸ்ட்டுக்கான நோட்டீஸ் வரும். அப்பதான் வந்து நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட்டும் வந்து பே பண்ண போறோம். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்எஸ்டிஎல்ல வந்து அந்த சாஃப்ட்வேர் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ரீ வெப்சைட் தான். நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட் டேக்ஸ் அது இதுன்னு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு நெறைய கிளையண்ட்ஸ் இருந்தாங்கன்னா, நீங்க வந்து அந்த மாரி யூஸ் பண்றது ஓகே. பட் உங்களுக்கு கம்மி கிளையண்ட்ஸா ஸ்மால் கிளையண்ட்ஸா இருக்கும்போது, நீங்க வந்து இந்த சாஃப்ட்வேர் என்எஸ்டிஎல் கவர்ன்மென்ட் சாஃப்ட்வேர் நல்லா தான் இருக்கு. ஸோ நீங்க அதுவே யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, இது இன்ஸ்டால் ஆயிட்டு இருக்குது. இந்த ஆர்பியூ ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா, அப்பப்ப நீங்க வந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அது எப்பலாம் வந்து சம்டைம்ஸ் வந்து டக்குன்னு உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் ஆகும். அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ அதனால நீங்க வந்து ஒன்ஸ் உள்ள அப்லோட் பண்ணதுக்கு முன்னாடி நீங்களே வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இந்த இது லேட்டஸ்ட் வெர்ஷன் தானா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்க எல்லா டீட்டெயிலும் அப்லோட் பண்ணிட்டு கடைசியில வந்து எரர் காட்டும். இது வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் கிடையாது. ப்ளீஸ் யூஸ் த லேட்டஸ்ட் வெர்ஷன் சொல்லி சொல்லி இன்னும் எரர் மாரி காமிச்சிரும் உங்களுக்கு. இப்ப இதுல வந்து 26 கியூ தான் வந்து பார்க்க போறோம். 24 கியூன்றது வந்து பார்த்தீங்கன்னா, சேலரி ரிட்டர்ன். 26 கியூன்றது பார்த்தீங்கன்னா, அதர் தென் சேலரி ரிட்டர்ன். இப்ப வந்து நம்ம ஃபைல் பண்ண போறது வந்து ரெகுலர் ஸ்டேட்மெண்ட் தான் வந்து ஃபைல் பண்ண போறோம். இப்ப குடுத்துட்டு இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஃபினான்ஷியல் இயர் வந்து நம்மளுக்கு 23, 24 இதுல குவார்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, Q4. இப்ப இவங்களோட டான் நம்பர் வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணணும். டான் நம்பர் அதுதான் உங்களோட பான் நம்பர். பான் நம்பர். அடுத்து டிடக்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இவங்களது வந்து ஃபார்ம். ஸோ நம்ம வந்து ஃபார்ம்ன்னு செலக்ட் பண்ணிக்கலாம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இது 2ம் 3ம் மட்டும் நெறைய பேர் சம் கன்ஃப்யூஷன்ஸ் வரும். இதுல வந்து 2ண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாயர். எம்ப்ளாயர்னா உங்க கம்பெனியோட டீட்டெயில்ஸ் தான் வந்து இங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபில் அப் பண்ற மாரி இருக்கும். ஸோ உங்க கம்பெனி நேமு,
உங்கள் கம்பெனிக்கு வந்து ஏதாவது பிரான்ச் இருந்துச்சுன்னா பிரான்ச் ஏதாச்சும் 1 ஆர் 2 அந்த மாதிரி மென்ஷன் பண்ணாலும் போதும். அப்படி இல்லைன்னா நீங்கள் நில்லுன்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். உங்கள் கம்பெனியோட அட்ரஸ் வந்து இங்கே வந்து மென்ஷன் பண்ணிக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா அட்ரஸ் எல்லாமே நம்ம அப்படி மென்ஷன் பண்ணிக்கலாம். லொக்கேஷன் சென்னை. பின்கோடு வந்து பார்த்தீங்கன்னா 17. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வந்து தமிழ்நாடு. மெயில் ஐடியும் நம்ம வந்து இங்கே மென்ஷன் பண்ணிடணும். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து டேன் வந்து அப்ளை பண்ணும்போது ஃபார்மில் என்ன மெயில் ஐடிஸ்லாம் கொடுத்துருக்கீங்களோ அந்த மெயில் ஐடிஸும் ப்ளஸ் இமெயில் ஐடி மட்டும் தான் நீங்கள் வந்து இங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். இது வந்து லாஸ்ட் ரிட்டர்னுக்கும் இந்த ரிட்டர்னுக்கும் அட்ரஸ் ஏதாவது சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா நீங்கள் எஸ் கொடுத்து இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி மட்டும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கணும் அட்ரஸ் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதே ரெஸ்பான்சிபிலிட்டி பர்சன் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சேம்ன்றனால நம்ம வந்து சேம் மேஸ் அபோன் கிளிக் பண்ணிட்டோம்னா மேலே அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இதில் கிளிக் ஆகிடும். ப்ளஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி பர்சன் மட்டும் உங்கள் கம்பெனியோட யார் வந்து அக்கௌண்ட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டியோ அவங்க தான் வந்து அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து இங்கே ஃபில்அப் பண்ணோம். ப்ளஸ் அவங்க நேமு அவங்க டெசிக்னேஷன் அவங்களோட பேன் நம்பரும் வந்து இதில் ஷேர் பண்ணணும். இது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பர்சனல் டீட்டெயில்ஸ் தான். இந்த ஃபார்ம் ஃபஸ்ட்டு இருக்கிறது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் டீட்டெயில்ஸ் தான் வந்து ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சலான் நீங்கள் பே பண்ணுற சலான் டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுலேயும் வந்து கேட்டிருக்காங்க. இதே மாதிரி லாஸ்ட் ரிட்டர்னும் வந்து ஃபைல் பண்ணியிருக்கீங்களா அதோட நம்பர்ஸும் வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த நம்பர் வந்து இங்கே டோக்கன் நம்பர் இங்கே போட்டிருக்கோம். இப்போ வந்து மொபைல் நம்பர் வந்து நம்ம இங்கே அப்படியே அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ சலான் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம கரெக்டாக வந்து ஃபில்அப் பண்ணிக்கணும். உங்களுக்கு வந்து ஒரே ஒரு சலான்னா அந்த சலானு ப்ளஸ் அமௌண்ட் எவ்வளோ பே பண்ணீங்கன்னா 7500 ருபீஸ் வந்து பே பண்ணியிருக்காங்க. பிஎஸ்ஆர் கோடு, டேட்டு. இப்போ இந்த டேட் வந்து ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மேட்டில் இருக்கும். பட் ஆனால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மேட்டில் தான் வந்து டேட் எல்லாமே வேணும். அப்போ தான் வந்து நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை வந்து என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். நம்மளுக்கு டேட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன இதில் வேணும்னா இந்த டேட்டில் வேணும். ப்ளஸ்ஸு இதில் வந்து இந்த ஃபார்மேட்டில் தான் நமக்கு இந்த டேட் வேணும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய கேசஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி மாற்றிக்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ தான் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சலான் நம்பர். இப்போ மைனர் ஹெட் டேக்ஸ் பேபிள்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 200 தான். 400ன்னு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட்டாக ரைஸ் பண்ணி பே பண்ணுறது தான் உங்களுக்கு வந்து 400 வரும். இப்போ வந்து அனெக்ஸர் 1 இப்போ இதுக்கு வந்து நம்ம இங்கே வந்து எதுக்கு வந்து 3 என்ட்ரி போட்டிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இங்கே மொத்தம் ஜான்வரி பிப்ரவரி மார்ச் 3த்துக்குமே 3 என்ட்ரிஸ் இருக்கனால 3 என்ட்ரிஸ்ன்னு போட்டிருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சலான் என்ட்ரி பண்ணும்போது இங்கே 3ன்னு சொல்லி போட்டால் தான் உங்களுக்கு 3 காலம் வந்து ஓப்பன் ஆகும். இல்லைனா உங்களுக்கு வந்து 3 ரோ வந்து ஓப்பன் ஆகும். இல்லைனா வந்து உங்களுக்கு ஒரே ஒன்றே வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதனால் இது ஜஸ்ட் ஒரு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணால் இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு 4-5 சலானு கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது. இப்போ இந்த 194 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 செக்ஷன் வந்து இதில் காட்டும். 194A அண்ட் பி. 194ஏன்றது பார்த்தீங்கன்னா ரென்ட் மிஷினரி அண்ட் பிளான்ட் அண்ட் மிஷினரிக்கெலாம் கொடுக்குறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 94ஏல சப்செக்ஷன் ஏல வந்து நம்ம வந்து ஃபைல் பண்ணணும். பி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்ட் அண்ட் பில்டிங்க்கும் ப்ளஸ் லேண்ட் அண்ட் பில்டிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பி வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஏ ஏ சப்செக்ஷன் ஏ வந்து பார்த்தீங்கன்னா 2% வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா பி வந்து பார்த்தீங்கன்னா 10% வரும். ஸோ ரெண்ட்டுக்கு மட்டும் இது செக் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம போடுறது வந்து கரெக்டாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து ஒன்ஸ் செக் பண்ணிக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பேன் நம்பர் வந்து என்ட்ரி பண்ணணும். அதில் அவங்க நேமு, இப்போ டேட் வந்து நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். நம்ம எல்லா மந்த்து கடைசி டேட்டு தான் வந்து நம்ம போட போவோம்.
இப்போ வந்து 31/3/2024 எல்லாமே போட்டாச்சு. இப்போ அமௌண்ட்டு எவ்வளோ அமௌண்ட் நம்ம வந்து பே 25,000க்கு தான் வந்து நம்ம டிடிஎஸ் வந்து கட் பண்ணியிருக்கோம். இந்த அமௌண்ட்டையும் வந்து நம்ம இங்கே ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கணும். எவ்வளோ அமௌண்ட் கட் பண்ணியிருக்கோம்னா ₹2,500 வந்து நம்ம கட் பண்ணியிருக்கோம். 2,500 இது வந்து 0. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அப்படியே பிளாங்காக விடக்கூடாது. பிளாங்காக விட்டால் நமக்கு யாராவது மாதிரி ஷோ ஆகும். ஸோ இப்போ இந்த டேட்டை வந்து நம்ம அப்படியே இங்கே வந்து காப்பி பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ இவங்களுக்கு வந்து இன்கேஸ் நீங்கள் வந்து பேன் ஆதார் லிங்க் பண்ணாதனால உங்களுக்கு ஹையர் ரேட்டாக பிடிக்கிறீங்க அப்படின்ற போது நம்ம வந்து இதில் வந்து சி ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். இங்கே வந்து 20% இதை போடணும். பட் இவங்களுக்கு வந்து லிங்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் 10% மட்டும் நம்ம போட்டுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை தவிர்த்து வேறு எதுவுமே நம்ம ஃபில்அப் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ வந்து கேட் ஃபைல் கொடுத்துக்கலாம். கேட் ஃபைல் இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து மிஸ்டேக் வந்து ஐடென்டிஃபை ஆகும். இந்த மாதிரி இந்த இதில் வந்து நீங்கள் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து இதில் எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லை. இப்போ நம்ம வந்து சிஎஸ்ஐ ஃபைல் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணல. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிஎஸ்ஐ ஃபைலை வந்து நம்ம சலானில் வந்து டவுன்லோட் பண்ணலாம். மே 7 தான் வந்து பேமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டவுன்லோட் சிஎஸ்ஐ ஃபைல் கொடுத்துட்டு சிஎஸ்ஐ ஃபைலை நம்ம வந்து டவுன்லோட் பண்ணியாச்சு. இப்போ வந்து சிஎஸ்எஃப் ஃபைல் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். டிடிஎஸ் சிஎஸ்எஃப் ஃபைல் வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம கிரியேட் பண்ண நம்ம சேவே பண்ணலைல்ல இது. ஃபஸ்ட்டு வந்து சேவ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் அந்த இதில் போயிட்டு இது வந்து எதுக்கு இந்த இதை டெலிட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த 14 நம்பருக்கு மேலே டிஜிட் இருந்தால் அது சம்டைம்ஸ் எரர் காட்டும். அதனால தான் வெறும் நம்ம Q4ன்னு சொல்லி நம்ம சேவ் பண்ணுறோம். ஸோ இப்போ சேவ் பண்ணியாச்சு. இப்போ கிரியேட் ஃபைல் கொடுத்து நம்ம சிஎஸ்ஐ ஃபைலை வந்து ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சேவ் பண்ண Q4ன்றதும் நம்ம அட்டாச் பண்ணியாச்சு. வேலிடேட் கொடுத்து இன்கேஸ் ஏதாச்சும் எரர்னா உங்களுக்கு எரர் ஃபவுண்ட் ஆகும். அப்படி இல்லைனா உங்களுக்கு இந்த மாதிரி மெசேஜ் ஃபைல் வேலிட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். ஸோ ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ம் 27A ஒரு ஃபார்ம் வந்து ஜென்ரேட் ஆகிடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஃபார்மை வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து ப்ளஸ் எஃப்யூ ஃபைலை எடுத்துகிட்டு போயிட்டு நியர்பை என்எஸ்டிஎல் ஆஃபீஸ்னால் அங்கே நீங்கள் சப்மிட் பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஃப்யூ ஃபைலை வந்து கம்பல்சரி ஜிப்ட் ஃபோல்டராக பண்ணிவிட்டு இந்த ஃபோல்டர்லேயே வந்து நீங்கள் அட்டாச் பண்ணலாம், ஃபைல் பண்ணிடலாம் இங்கேயே வந்து. இப்போ இது இவங்களுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி ஃபைல் பண்ணியாச்சு. பட் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு மட்டும் சொல்லலாம். ஃபைல் இன்கம் டேக்ஸ் ஃபார்மில் போயிட்டு லாஸ்ட்டில் இருக்கும் உங்களுக்கு இந்த ஃபார்ம் வந்து லாஸ்ட்டில் இருக்கும். ஸோ இதில் ஃபைல் நவுன்னு கொடுத்தீங்கன்னா ஸ்டார்ட் வரும். இதில் வந்து என்ன ஃபார்ம் நீங்கள் ஃபைல் பண்ணுங்களோ அதை செலக்ட் பண்ணிங்க. நம்ம வந்து 26Q வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். இதில் ஃபினான்ஷியல் இயர் வந்து பார்த்தீங்கன்னா 23-24. இதில் குவார்ட்டர் 2 வந்து நம்ம ஃபைல் பண்ணுறோம். ரெகுலர் ஸ்டேட்மெண்ட் இன்கேஸ் கரெக்ஷன்னா நீங்கள் கரெக்ஷன் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணணும். அதில் ஒரிஜினல் ஆதார் நம்பரும் ப்ரீவியஸ் ஆதார் நம்பரும் வந்து நம்மளுக்கு கேட்பாங்க. அதையும் வந்து நம்ம இதில் வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ ரெகுலர் ஸ்டேட்மெண்ட்டு இதில் வந்து எஃப்யூ ஃபைல் இந்த எஃப்யூ ஃபைலை வந்து இங்கே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அப்லோட் ஆகிடும். இதை வந்து நீங்கள் வெரிஃபை வந்து பண்ணிக்கலாம். எது மூலயமா ஆதார் மூலயமா பண்ணிக்கலாம். இல்லைனா உங்களுக்கு வந்து டிஎஸ்சி வச்சு நீங்கள் வந்து ஃபைல் பண்ணிக்கலாம். ஐ ஹோப் இந்த சீசன் உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ரெகுலராக வீடியோஸ்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா என் சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீழே வந்து என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்.